அனைவருக்கும் வணக்கம். மே 1, 2023 இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே அன்னைக்கு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், அதாவது 2027க்குள்ள 14 மில்லியன் ஜாப்ஸ் கிட்ட வேனிஷ் ஆக போகுது, அதாவது காணாம போக போகுதுன்னு சொல்றாங்க. 800 கம்பெனிஸ்ல எடுத்த இந்த சர்வேல நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், அதாவது 2027க்குள்ள இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 69 மில்லியன் புது ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஆல்மோஸ்ட் 83 மில்லியன் ஜாப் கட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 14 மில்லியன் லே ஆஃப் 2027க்குள்ள நடந்திருக்கணும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மிக வேகமான ஒரு வளர்ச்சின்னு சொல்றாங்க. ஜியோஃப் ஹிண்டன், காட்ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுற இவர் கூகுள்ல இருந்து குவிட் பண்ணிட்டாரு. ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம நினைச்சு பார்த்ததோட ரொம்பவே ஆபத்தானது. Thanks so much for joining us. So you left your job with Google in part because you say you want to focus solely on your concerns about AI. You've spoken out saying that AI could manipulate or possibly figure out a way to kill humans. How could it kill humans? Well, eventually, if it gets to be much smarter than us, it will be very good at manipulation because it will have learned that from us. And there are very few examples of a more intelligent thing being controlled by a less intelligent thing. ChatGPT CEO சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெவலப்மெண்ட் கண்டிப்பா கவர்மெண்ட் ரெகுலேஷனோட தான் நடந்தாகும். My worst fears are that we, the field, the technology, the industry, cause significant harm to the world. I think if this technology goes wrong, it can go quite wrong, and we want to be vocal about that. We want to work with the government. Elon Musk, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸோட ஆபத்தானதுன்னு சொல்றாரு. Mark my words, AI is far more dangerous than nukes. I think the danger of AI is much greater than the danger of nuclear warheads. வாங்க இன்னைக்கு வீடியோல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால என்னென்ன வேலை பறிபோக போகுது, நீங்க இப்பதான் உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2030க்குள்ள என்னென்ன புது வேலைகளை உருவாக்க போகுதுன்னு, எந்தெந்த வேலைகள் ரொம்ப டிமாண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ரஜினி நடிச்ச இந்திரன் படத்துல ஒரு டைலாக் வரும். அந்த ரோபோ என்ன சொல்லணும்னா, நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி. இதே தாங்க ஒரு மெஷினால தன்னாலே யோசித்து சிந்திச்சு ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை 3 கேட்டகரியா பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் டாஸ்க் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இந்த சிரி, ஆட்டோமேட்டிக் கார்ஸ், இந்த ஃபேஸ் டிடெக்ஷன், வாய்ஸ் டிடெக்ஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாஸ்க் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். இப்போ இந்த சாட் ஜிபிடிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்டி டாஸ்க் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க எந்த ப்ராப்ளம் ஆட்ட கொடுத்தாலுமே அதுக்கு ஒரு இலாபரேட்டிவ் சொல்யூஷனோட ரிப்ளை உங்களுக்கு கொடுக்கும். இதோட அட்வான்ஸ் வெர்ஷன், அதாவது ரொம்ப ஆபத்தான வெர்ஷன் தான் ஹியூமனைட் ரோபோட்ஸ். இந்த ஹியூமனைட் ரோபோட்ஸால தன்னாலேயே யோசிக்க முடியும், தன்னாலே ஒரு டாஸ்க் அசைன் பண்ண முடியும், அதுவே அந்த டாஸ்க்கை கரெக்டாக ரிலையபிளா முடிக்கவும் முடியும். இதை தான் ஆபத்துன்னு சொல்றாங்க. இப்போ உங்களால ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷன் 5 நிமிஷத்துல பண்ண முடியும்னா, இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி 10 ப்ராப்ளம் ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்ண முடியுங்க. ஒரு நார்மல் மொபைல் ஃபோன் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஸ்மார்ட் போனா மாறதுக்கு 20 வருஷம் எடுத்துக்கிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி எந்த துறையில நடக்கணும்னாலும் நம்மளுக்கு 2 to 3 வருஷம் போதும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஆரம்பத்துல சொன்ன இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏஐனால இப்போ இருக்கிற வெர்ஷன்லயே 14 மில்லியன் ஜாப் கட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அடுத்த வருஷம் ChatGPT 5, 6, 7ல வந்தா அதனால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் ஜாப்ஸ் தான் போகும். அதாவது ஒரு வேலையை 10 பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு மெஷின் வச்சா அந்த 10 பேர் செய்யற வேலையை இந்த ஒரு மெஷினே பண்ணி முடிக்கும். ஸோ இதனால ப்ளூ கலர் ஜாப்ஸ் தான், அந்த மெஷினை வேலை செய்யற அந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நீக்கப்படுவாங்க இல்லையா. ஆனா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, ஒயிட் காலர் ஜாப்ஸ், அதாவது சீனியர் லெவல் ஜாப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, யூஎஸ்ல இருக்கிற 50% ஆஃப் த கம்பெனிஸ் ஆல்ரெடி இந்த ChatGPT மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க கம்பெனிஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அவங்களுக்கு ஒர்க் ரிலையபிளாகவும் எஃபிஷியன்டாகவும் முடியுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சில வேலைகள் பாத்தீங்கன்னா லைக் இந்த கண்டென்ட் கிரியேஷன், கோடிங், காப்பி ரைட்டிங், டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி வேலைகள் ChatGPT அங்கே ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட பெட்டர் அண்ட் எஃபிஷியன்டாவே கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாளத்துல, அதாவது வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ChatGPT மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களோட கோவர்க்கரை கூட மாறலாம். இந்த வேலை வாய்ப்புகள் 2030க்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து பறிச்சிடும்னு சொல்றாங்க. ஒன்று, கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் கால் சென்டர் ஜாப்ஸ். இப்போ ஆல்ரெடி ஊபர், காம்காஸ்ட் மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கால் சென்டர் வேலைகளுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அக்கௌண்டிங் ஜாப்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே ஆட்டோமேட்டிக்கா பேங்க் ரீகன்சிலேஷன், இன்வாய்சிங், ஸ்டாக் கீப்பிங், இது எல்லாமே பண்ணலான்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ். நீங்க ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்ல இருந்தீங்கன்னா இட்ஸ் ஹை டைம் டு ஸ்விட்ச்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் காப்பி ரைட்டிங். ஜேர்னலிசம்ல இது ரொம்பவே யூஸ் ஆகுது. இது ரொம்ப எஃபிஷியன்ட்டாகவும் சீக்கிரமாகவும் ஒரு மேகசின்ல பப்ளிஷ் பண்றதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். பேசிக் அண்ட் மிட் லெவல் கோடர்ஸ். இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷன் ChatGPT 4லயே ChatGPTயால நிறைய கோடிங் லாங்குவேஜஸ் பண்ண முடியும். லைக் பைத்தன், ஜாவா, C++, ஜாவா ஸ்கிரிப்ட். இது அக்யூரேட்டாகவும் ரிசல்ட் ஓரியன்டாகவும் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 தவிர நீங்க எந்த மாதிரி ஜாப்ஸ் ஃபியூச்சர்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து பறிக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ 2030ல எந்த மாதிரி கெரியர் ஆப்ஷன் எடுத்தா ஹை பேயிங் ஜாப்ஸா இருக்கும்னு பார்க்கலாம். இது நீங்க ஆல்ரெடி ஒரு டெக் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா சரி, இந்த ஸ்கில்ஸை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். 1. Digital marketing. Number 2. EV specialist. Number 3. Data scientist. Number 4. Medical professionals. Number 5. Blockchain. அதாவது இந்த நம்ம பிட்காயின்ஸ் கேள்விப்படுறோம்ல, அந்த மாதிரி டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரெடி பண்றது. சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், அதுக்கடுத்தது ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த மாதிரி வேலைகள் ஃபியூச்சரில், அதாவது 2030ல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஹை பேயிங் ஜாப்ஸாக இருக்கும். இப்போ நான் இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் உங்களோட தாட்ஸ் எது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. டெக்னாலஜி ரெவல்யூஷன் எப்பவுமே நடந்துட்டு தான் இருந்திருக்கு. என்ன முன்னால் ஒரு டிகேட் எடுத்துக்கிச்சு, இன்னைக்கு 2 வருஷம் 3 வருஷம் டைம் லைன்லேயே இந்த டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடக்கும் டியூ டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இக்னோர் பண்ணாமல் இது கூட சேர்ந்து வேலை செய்யலாம், கொலாபரேட் பண்ணலாம். நம்ம ரொம்ப எஃபிஷியண்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் இந்த 21st செஞ்சுரியில் மாறப்போம். 69 மில்லியன் நியூ ஜாப்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நம்மளுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கிரியேட் ஆக போகுது. அதாவது 2027. நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சேகர் தாட்ஸ். நன்றி, வணக்கம்.